I am Dr. V. Chokkalingam, இதயநல மருத்துவர். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் டு தி ஆர்கனைசர்ஸ் தட் ஒன் தே ஹவ் பீன் கீப்பிங் இட். இப்போ ஆர்சிஎம் உடைய 25th anniversary-க்கு என்ன அழைச்சிங்க. இவர்களுடைய 50th anniversary-க்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் நினைக்கின்றேன். இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை ஆஸ் அ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு உங்களுக்கு சில டிப்ஸை கொடுக்குறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இது பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்குது மிக முக்கியம். நம்ம எல்லாமே தமிழை சுத்தம் சுகம் தரன்றாங்க, சுத்தம் தான் கடவுள்ன்றோம். அனைத்துமே they are providing. I am so happy about it. I am very thankful to that organization. நான் ஒன்னே கேட்கணும்னு நினைச்சேன். நமக்கு இதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 100,000 times per day. இதயம் உங்களிடம் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம், அது சொல்லுங்க பார்க்கலாம். இதயம் பேசுகிறது, அது என்ன கேட்க உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்ட்னா நீங்க இறந்துருவீங்களே. இது என்ன கேட்க இதயம்? நல்ல உணவு, குட் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், எல்லாவற்றை விட மிக முக்கியமானது இதயம் கேட்பது. நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு, இதயம் 100 வருடம் இயங்க முடியும். இதயம் இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். மகிழ்ச்சி ஒரு பார்த்தோம். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி குறையவே குறையாது. அதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சின்ன ஒரு கேள்வி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என் உறவினர்கள் இவர்கள் பேர் வந்திருக்கீங்க. எது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுப்பதில் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. ரஜினியை கேட்கிறேன், இதுமா இருக்க முடியும் நினைக்கிறேன். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க. வாங்குற போயிட்டா மகிழ்ச்சி குறைஞ்சிருப்பேன். பட் பொருட்கள் எல்லாம் ஆசையில வாங்குங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகிழ்ச்சியை கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை வாழ வைப்பது, மற்றவர்கள் பிளீஸ் குறித்துக் கொள்ளுங்கள். என் உறவினர்கள் அனைவருமே, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உணர வேண்டும். அந்த எண்ணம் உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். So I'm just translating for our friends. Happiness is in giving and much more happiness in forgiving. That is what ஆங்கிலத்தில். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள்லாம் சொன்னது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எத்தனை இதயம் இருக்கின்றது? ஒவ்வொருவருக்கும் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இதயம். இன்று சொல்லுகின்றேன், everyone has got 3 இதயங்கள் வைத்திருக்கின்றோம். என்ன சொக்கலிங்க புதுசா சொல்றீங்களே கார்டியாலஜிஸ்ட்? ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற இதயம், இரண்டாவது மூன்றாவது இதயங்கள் உங்கள் கண்டக்காலில் இருக்கின்ற தசைகள் தான் இரண்டாவது மூன்றாவது இதயம். அந்த இரண்டாவது மூன்றாவது இதயத்தை நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த ரத்தம் காலிலிருந்து பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இதமாக இயக்க முடியும். ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனடிக் ஆல் த டைம். நடக்கிறது, வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். உட்காந்து இதயம் வேலை செய்யாது. படுக்கும்போது ரத்த தானா ஆற்றுக்கு போயிடும். புரியுங்களா? நான் ஒன்று சொல்றேன். இந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதை 3 ஊக்காக பிரித்தேன். நான் சொல்றது நீங்க கூடவே சொல்றீங்களா? அந்த 3 ஊக்கள் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி.
அதை 3 மந்திரங்களாக இந்த சொக்கலிங்கம் 60 வருடமாக நிதியத்தில் உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்களை கூடவே சத்தம் போட்டு சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, அது அனைத்து இவர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 3 மந்திரத்தை ஒன்றை நீங்கள் இழந்தால் கூட உங்கள் உயிர் உங்களை விட்டு போய்விடும். நான் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆமையும் முயலும் போட்டி வச்சதுன்னு சொன்னாங்கல்ல, எங்க பாட்டி கூட சொன்னாங்க. அது எது வெற்றி அடைந்தது? ஆமை முயல் எது வெற்றி அடைந்தது? எல்லாம் சொல்றது தவறு. இரண்டுமே வெற்றி அடையும். முயலாமை தான் தோற்கமே தவிர முயலும் ஆமையும் வெற்றி அடையும் என்பதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்லுகின்றேன். அடிக்கடி சொல்றேன், இன்றைக்கும் சொக்கலிங்கம் 9வது மாடியில் ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜியா இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசா லிப்ட் வேணும்னா சார் லிப்ட்ல வரலாமே, ஏன்பா தொந்தரவு பண்ற, லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. அதற்காகத்தான் உடற்பயிற்சி நியமையாக வைத்துக் கொண்டேன். வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள், வேலைக்கு சாப்பிடக்கூடாது. உண்மையாக சொல்ல போனால் 1/2 வயிறு சாப்பிடுங்கள், 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், 1/4 வயிறு காலியா இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும். இந்த டயட் ஷீட் கொடுத்த மனைவி என்னை திட்டுறாங்க. 1 மாசம் கழிச்சு என் கணவன்கிட்ட தமிழ் எழுதியிருந்தேன் டயட் ஷீட்ல 1/2 வயிறு சாப்பிடு, 1/4 தண்ணின்னு போட்டிருந்தேன். அவன் வேற மாதிரி எடுத்துக்கிட்டான். தயவுசெய்து தண்ணி அடிக்க கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன கேள்வி, சாப்பிடும் பொழுது பொறை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வேகமாக தட்டுங்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். நீ குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். இது கைத்தட்டது இந்த அரங்கத்தில் மட்டும்தான். சரி, பொறையறிக்க ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை உறவினர்களே, நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும்போது பொறையறி விழுகின்றது. சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். தூக்கம் இன்றியமையாது. குறைந்தது 7 மணி நேரம், முடிந்தால் 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்குதான் அடிக்கடி சொல்றேன். ஒரு நோயாளி என்னிடம் வந்தான். அது ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேன். 2 மணிக்கு கதவை தட்டி, நான் இல்லை, இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நோயாளி 2 மணிக்கு கதவை தட்டி டாக்டரிடம், நான் பார்ப்பதெல்லாம் 2 தெரியுதுன்னாரு. ஏன்னா 11 மணிக்கு அவன் நல்லா தண்ணி போட்டுட்டான். அதுக்கு வெளியில வந்து டாக்டர் கேட்கிறாரு, இது சொல்றதுக்கு ஏமா 4 பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அது இந்த டாக்டர் அல்ல, அதுவும் கூடாது என்று சொல்லுகிறோம். அது எந்த பொருத்திலும் கூடாது. சரி, உங்களை எப்ப நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, நீங்க தானே தட்டுறீங்க. கைத்தட்டுக்கும் பொழுது ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷர் தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்மை என்று சொல்லுகின்றேன். நான் நிறைய கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியதை சொற்க பேச்சிருக்கா, உங்கள் உடல் நலத்திற்காகவா? 2 இருக்க. ஏன்னா இங்க இருக்கவங்கள உண்மையானவர்கள், அன்மையானவர்கள். இது 2 சொன்னாவே எனக்கு பயம். இப்படி நிவீங்க, அப்புறம் அப்படி நிவீங்க, அப்புறம் இப்படி நிவீங்க. சொற்கலிங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்து மனிதனாக வாழ வேண்டும். அது சொல்ல புரியுங்களா? சரி, நான் பேசுறது பிடிக்கலையா? ஓ, இவர் கையை தூக்கி பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைச்சுக்கிட்டேன். உடனே பிடிச்சிட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? என் பேச்சை முடித்து சாப்பிட்டு விட்டு தான் போக போகின்றேன், உங்கள் உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக. அதான் அடிக்கடி சொல்றேன்.
தயவுசெய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள். ருசிக்காக ஓசில கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடாதீங்க, உங்களை அழித்து விடும். வெங்காயம் பூ நல்லா சாப்பிடுங்க. இவங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா அருமையான ஃபுட்டு. அதை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். நல்லா சாப்பிடணும். இது முக்கியமான சொல்ல நினைச்சேன். ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீடுன்ற. ஓகே, அந்த பைய கொடுங்களேன். என் பைய கொண்டு வாங்க. நீ வா தம்பி. அவர் 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 நீங்க வாங்க, கிட்ட வாங்க. அதுக்கு தரங்க. அதை நான் மேஜிக்ல ஒன்றை காட்ட போறது இல்லை. பாருங்க, இது என்ன பாக்குறீங்க? இத எல்லாருக்கும் தெரியுதா? This is the life, you must know that. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையை வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்பது மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி இதை பாருங்க. உறவினர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இங்க வந்து பிடிப்பாங்க. பிடிக்கிறீங்களா? மைக்கை பிடிக்க மைக் பிகாஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. அவர் பண்ணிடுவார், அவர் பண்ணிட்டார். நீ வரையா வராரு. வெரி குட். ஓ, இன்னும் சாரி 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 சாரி. ஓஹோ, அங்கதான் நல்லா இருக்குன்றார். இதை பாருங்க. மனிதன் அமைதியாக இருப்பது அமைதியாக இருப்பது 2 இடத்தில் தான். கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் அமைதியா இருக்கிறான். நடுப்பில் இருக்கின்ற கோடு தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நீ அமைதியோடு வாழ கற்றுக்கொண்டால் இந்த இடைவெளி என்ற கோட்டை கவனிக்கிற அனைவரும், இந்த இடைவெளி என்ற கோடு நம் வாழ்க்கை, அதை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்கலிங்கம், இதை கடைபிடிக்க மாட்டேன் 3 மந்திரங்கள் வேண்டாம் என்றால் அது குறைந்து கொண்டே நீங்கள் இறந்து விடுவீர்கள். இருப்பதோ இறப்பதோ, கையளவு இதயத்தை காப்பதோ அழிப்பதோ அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு என்று கூறி, நேற்று என்பது உழைந்த பானை, நாளை என்பது மதிமீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று கூறி, மகன் அங்கிருந்து போட்டோ எடுக்க சொல்றேன். அப்படி இருந்து எடுக்க, ஏன்னா அப்படியே உங்களெல்லாம் எடுத்துக்கணும்னு பாக்குறேன் போட்டோல. எதற்காக சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வி, அந்த கேள்வியுடன் முடிக்கின்றேன். புரியுங்களா? ரெடியா இருக்கீங்களா? நாம் அனைவரும் குரங்கிலிருந்து வந்தோம்னு ஒரு தியரி, அதை பற்றி நான் போக விரும்பவில்லை. படைக்குவா இதுவான்றது. பட் ஆராய்ச்சி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்ல முடியல. அந்த ஆராய்ச்சி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது ரீசஸ் மங்கியில் இருக்கின்ற 2 குரூப் மட்டும்தான். பாசிட்டிவ் நெகட்டிவ். முதல் மனிதன் 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதனுக்கு இருந்த குரூப் ஏ குரூப் பிளஸ் அண்ட் மைனஸ். 2வது குரூப் பி, 3வது ஏபி, கடைசியில் சேர்ந்த குரூப் தான் ஓ குரூப் பிளஸ் அண்ட் மைனஸ். உங்களிடம் கடவுள் தோன்றி ஒரு குரூப்பை சூஸ் பண்ணலாம் சொன்னீங்கன்னா எந்த குரூப்பை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? வெரி குட். ஓ குரூப் என்றால் நீங்கள் யூனிவர்சல் டோனர். உங்கள் ரத்தத்தை எவருக்கும் கொடுக்கலாம். ஆனால் சொற்கலிங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவருமே பி பாசிட்டிவாக மாற வேண்டும். குறிப்பில் அல்ல, மன அளவில் பி பாசிட்டிவாக மாறிவிட்டால் 100 வருடம் சொற்கலிங்கத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறி, அனைவருமே மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும். அது பயணம்தான் மிக முக்கியமானது என்று சொல்லி, முடிந்து இறங்குவதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்க சொல்வதற்கு காரணம், இந்த ஆர்கனைசேஷனை எங்க மகன் வச்சு கேமராக எடுத்துக்கிறான். மகன் எல்லா திசைகளிலும்
அது இதை பாருங்க, ஆன் பண்ணுவாங்க. நீங்கள் அனைவருமே இந்த மேடைக்கு காமராஜ் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. இந்த காமராஜ் அரங்கத்தில் இருக்கும் பொழுது நான் முன்காலத்து காமராஜ் என்பவர் நம்ம சீஃப் மினிஸ்டர், அவருக்கே சொக்கலிங்கம் மருத்துவராக இருந்தேன் என்பதை பதிவு செய்கின்றேன். ஒரு அற்புதமான மனிதர். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணியிருந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. உங்களை எழுந்து நிற்பதை சொல்வதற்கு காரணம், இந்த ஆர்சிஎம்முடைய டைரக்டர், அவர் மகன், அவர் அனைவருக்கும் நம் கைத்தட்டி மகிழ்ச்சி வாழ்த்து சொல்ல வேண்டும். சொக்கலிங்கம் இந்த அழைப்பைக்கு ஒரு பேர் வந்திருக்கீங்களே, அதுக்கு நீங்களே ஒரு முறை நன்றாக கைத்தட்டி கொண்டு மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளுங்கள். மகன் சொக்கலிங்கம் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள் என்று சொல்லி உட்காருங்க. பேசிடும்.